இப்போ உன் அம்மா இங்க வரணும்னு சொல்லி அடம் பிடிக்கணும். அடம் பிடிப்பியா? அம்மா இங்க வந்தே ஆகணும்னு சொல்லி அடம் பிடிப்பியா இல்லையா? உன்னால முடியாதத உன் புள்ளைய வச்சு சாதிக்க பாக்குற. நான் ஸ்கூல் முடிஞ்சு வர வரைக்கும் என்ன வெயிட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே. நான் இங்கேயே இருக்கேன்ப்பா. நான் வரலப்பா. நான் அம்மா கூட இங்கேயே இருக்கேன். சுரேஷின் அப்பா எடுத்த முடிவு எல்லோரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குது. ரேவதி இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம், தங்கராஜ் கூடவே போகணும் அப்படின்னு அவர் திட்டவட்டமாக சொல்ல பாக்கியராஜ் உடனே மறுப்பு தெரிவிக்கிறான். ஆனால் வீட்டில் சூழ்நிலையை எடுத்து சொல்லி பாக்கியராஜை கொஞ்சம் கொஞ்சமாக சம்மதி வைக்கிறாரு சுரேஷோட அப்பா. அப்போ ரேவதி அமைதியாக எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்காங்க. நாம் இங்கேயே நிரந்தரமாக இருந்தால் பாக்கியராஜ் அண்ணனுக்கு தான் கஷ்டம். அதனால் இந்த ஒரு தடவை அவர் மன்னிச்சு தங்கராஜ் கூட போகிறேன்னு ரேவதி சொல்ல எல்லாரும் அதிர்ச்சியாகிறாங்க. ஆனால் ரேவதி இவ்வளோ சீக்கிரம் மனசு மாறுது. ஏன் உண்மையிலேயே தங்கராஜை மன்னிச்சிட்டாரா இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கா? இந்த கேள்வி ஆடியன்ஸ் மனசில் எழும்புற நேரத்தில் பாக்கியராஜ் தங்கராஜ் தனியாக அழைச்சிட்டு போய் ஒரு கண்டிஷனை போடுறாப்புல. அது என்னன்னா, இன்னொரு தடவை ரேவதியை நீங்கள் அழிச்சிங்கன்னு என் காதுக்கு வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே ரேவதியை உங்கள் வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு வந்துரு, நிரந்தரம் என் வீட்லேயே வச்சுக்குவேன் அப்படிங்கிறாப்புல பாக்கியராஜ்.